ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி 3.3ல் ஃபஸ்ட்டும் 2வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், விடுபட்ட எண்களை நிரப்புக. 4 கொஷின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க, 3:5 விகித சமம் இதுதான் கண்டுபிடிக்கணும், 20ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது நம்ம எப்படி எழுதலாம்னா, இது 2 பெருகணும், அதுக்கப்புறம் இது 2 பெருகணும். அப்போ இது 2 நம்மளுக்கு தெரியாது, அப்போ இது எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5x = 3 பெருக்கல் 20. அப்போது 5x = 3 20 60. அப்போது எக்ஸ் இங்கே பெருக்கல்ல இருக்கிறது 5 இந்த சைடு வச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போது 1 5 5 12 5 60. அப்போது x = 12. அப்போது இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா 12 வரும். அப்போது 3:5 விகித சமம் 12 கட்டத்தில் வரும் 20. புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான், இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 2வது பாருங்கள், இது தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்கணும். 24 விகித சமம் 3:8. அப்போ இதுவும் பெருகணும், இது நடுவில் இருக்கிறது, இது கோடி உறுப்புகள், இது நடு உறுப்புகள். அப்போ இதுனா இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், 8x = 24 பெருக்கல் 3. அப்போ 8x = 4 12க்கு 2 மீதி 1 2 6 7. அப்போது 72ன்னு வருது. அப்போது இங்கே எக்ஸ் இருக்கும், 8 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இங்கே வகுத்தலாம் மாறும். அப்போ 72/8. அப்போ 1 8 8 9 8 72. அப்போ x = 9. அப்போ அந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா 9ன்னு வரும். அப்போது 9:24 விகித சமம் 3:8. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், 2வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் 2 கட்டம். 3வது கொஷின் பாருங்கள், 5 இது கண்டுபிடிங்கன்னா விகித சமம் 10:8 விகித சமம் 15 இது கண்டுபிடிக்கணும். அப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், நம்ம இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நடு உறுப்புகள்னால் இது 10xன்னு வரும். பாருங்கள், 10x = கோடி உறுப்புகள் என்னது, 5 பெருக்கல் 8. 10x = 5 பெருக்கல் 8. அப்போ 10x I8 எவ்வளோ, 40. அப்போ எக்ஸ் இங்கே இருக்கட்டும், 10 பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் வரும். அப்போ 10. இப்போ 1 பைத்து 4ன்னு வரும். அப்போ x = 4. அப்போ இந்த இடத்துல 4ன்னு வரும், எக்ஸ் 4. அதுக்கப்புறம் இது 2க்கு பார்க்கலாம். அப்போ இங்கே கோடி உறுப்புக்கு தாங்க எக்ஸ். அப்போது இது 10y வச்சுக்கலாம். 10y = சென்டரில் என்ன இருக்குது, 15 பெருக்கல் 8. அப்போது 10y = 15 8 பார்த்திங்கன்னா 120. அப்போது y = 10 பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ 120/10னா 0 0 கேன்சல் 12. அப்போது y = 12. அப்போது இந்த கட்டத்தில் 4 வரும், இந்த கட்டத்தில் 12 வரும். அப்போ பாருங்கள், 5:4 விகித சமம் 10:8 விகித சமம் 15:12. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், 3வதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஸ்டின் 12 இது தெரியாது, இதுவும் தெரியாது, 4 8:16. அப்போ இது 2த்துல தெரியாதனால இது ஃபஸ்ட்டு விட்டுருங்க, எக்ஸ் அப்புறமா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒய் கண்டுபிடிக்கணும், இது 2 வச்சு. அப்போது கோடி உறுப்புகள்னால் இதுவும். அப்போ 16y. 16y = 4 பெருக்கல் 8. அப்போது 8 32ன்னு வரும். அப்போ 16y = 8 32. அப்போ 16 இங்கே பெருக்கல்ல இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். பாருங்கள், y = 32/16. அப்போது 1 16 16 2 16 32. அப்போது y = 2. அப்போது y அங்கே 2ன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல, அதுக்கப்புறம் நம்ம கோடி நடு உறுப்பு தான் தெரியாது, அதனால 2xன்னு வரும். அப்போது 2x = கோடி உறுப்புகள் பார்த்திங்கன்னா 12 பெருக்கல் 4. அப்போ 2x = 12 4 பார்த்திங்கன்னா 48. அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கும், இங்கே 2 வகுத்தலாம் வந்துடும். அப்போ 42ஆல் வகுத்திங்கன்னா 24ன்னு வரும். அப்போ x = 24. அப்போது y 2, x 24. அப்போது ஆன்சராக எழுதும்போது என்ன எழுதலாம், 12:24 கட்டத்தில் வரும். = தானே கொடுத்துருந்தாங்க கொஷினில். அதுக்கப்புறம் y எவ்வளோ கண்டுபிடிச்சா, 2:4 = 8:16. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வதுல 4 கொஷின் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம்.
சரியா தவறா என கூறுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும் உள்ள விகிதமும் 11 கிலோகிராம் எடைக்கும் 88 கிலோகிராமுக்கும் எடைக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், இது விகிதம்னா என்ன எழுதணும்? 7:49 விகித சமம் அமைக்கும்னு சொல்லியிருக்கனால விகித சமம். அதுக்கப்புறம் 11:88. அப்போது இது சமமானு நம்ம பார்க்கணும். அப்போது 7 88ஓட நீங்கள் பெருக்குனிங்கன்னா 616 = 49 11 பெருக்குனிங்கன்னா 539. அப்போ பாருங்கள், ரெண்டுமே வேறு வேறு ஆன்சர் வருது. இப்போ ரெண்டுமே சரி கிடையாது. அப்போது விகித சமத்தை அமைக்காது. அதனாலே இந்த கூற்று வந்து தவறு. அமைக்காது சொல்லியிருந்தாங்கன்னா சரி, அமைக்கும் சொல்லியிருக்கனால இந்த கூற்று தவறு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் 3 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் 10:15 விகித சமம் 3:15. அப்போது அதே மாதிரி தான் இது 10 15 பெருக்குனிங்கன்னா 150. அதே 15 3 பெருக்குனிங்கன்னா 90ன்னு வரும். அப்போ இதுவும் விகித சமம் கிடையாது. அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு. அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா தவறு. அதுக்கப்புறம் பாருங்கள், 40 நூல்களின் எடை 8 கிலோகிராம் எனில் 15 நூல்களின் எடை 3 கிலோகிராம். அப்போ 40ஓட 8னா ஒரு நூலோட எவ்வளோனா நீங்கள் இதை 40ஆல் வகுத்திடணும். அப்போது ஒரு நூலின் எடை = 8/40. அப்போது 8ஆல் வகுத்திங்கன்னா 1 8 8 I 8 40. அப்போ என்ன வருது? 1/5. இது கிலோகிராமில் இருக்கும், அதனால கிலோகிராம். அப்போ 15னா இது கூட நம்ம 15 பெருக்கணும். அப்போ 15 நூல்களின் எடை = 1/5 பெருக்கல் 15. அப்போ 1 5 5 3 5 5. அப்போ என்ன வருது? 1 3 3. அப்போ 3 கிலோகிராம். அப்போ 3 கிலோகிராம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கூற்று வந்து சரி. அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள். சீராக வேகத்தில் ஒரு மகிழுந்து 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் என பயணிக்கிறது. அதே வேகத்தில் 5 மணி நேரத்தில் அது 140 கிலோமீட்டர் தொலைவை பயணிக்கும். 3 மணி நேரம் 90 கிலோமீட்டர். அப்போ நம்ம ஒரு மணிக்கு எவ்வளோனா நம்ம 90 3ஆல் வகுத்திட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஒரு மணிக்கு எவ்வளோன்னு அப்போ பாருங்கள், ஒரு மணி நேரத்தில் மகிழ்ந்து பயணிக்கும் கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்க? 90/3ஆல் வகுத்திடணும். இப்போ வகுத்திங்கன்னா 1 3 3 30 3 90ன்னு வரும். அப்போ 30. அப்போ 30 கிலோமீட்டர். அப்போ ஒரு மணிக்கு 30னா அப்போ நம்ம 5க்கு போடணும். அப்போது therefore 5 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 5 பெருக்கல் 30னா 30 அது 150 கிலோமீட்டர். அப்போ 150 கிலோமீட்டர். ஆனால் 140 தான் சொல்லலாம். அப்போ இந்த கூற்று கூட தவறு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி நான் போகிறது உங்களுக்கு புரியறதுக்காக. நீங்கள் ஆன்சர் 1 மார்க்கில் தான் கேட்பாங்க. நீங்கள் சரி தவறு எழுதிங்கன்னா கூட 1 மார்க் கொடுத்துருவாங்க. புரிஞ்சுங்க? இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டு காமிப்பேன். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 2வது கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.